வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, அதாவது ஆல்பர்ட் டில் ரியோ வந்து டபிள்யூடபிள்யூக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி டபிள்யூடபிள்யூல இருக்க ரெஸ்லர்ஸ் எல்லாருமே வந்து விரும்புகிறாங்களாம். அது இல்லாமல் செப்டம்பர் 20ஆம் தேதி வந்து ரெசல் பலுசா அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பரி வந்து நம்மளோட டபிள்யூடபிள்யூ வந்து நடத்த போகிறாங்க. இந்த பேப்பரியில் வந்து பலவிதமான விஷயத்தை வந்து நம்மளுடைய டபிள்யூடபிள்யூ வந்து செய்ய போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. அதாவது இந்த பேப்பரி வந்து ஷாக்கிங்கான விஷயங்கள் அனைத்துமே இந்த பேப்பரியில் வந்து நடக்கும். அதாவது நம்ம எதிர்பார்க்காத சில சம்பவங்கள் எல்லாமே இந்த பேப்பரில் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்குது. இதை பற்றியும் இன்றைக்கி வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது யாரை பற்றி அப்படின்னா, அது ஆல்பர்ட் டில் ரியோ தான். அதாவது இப்போ வந்து நம்முடைய டபிள்யூடபிள்யூ வந்து ஆல்பர்ட் டில் ரியோ வந்து எடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியாவில் வந்து இப்போ வந்து டபிள்யூடபிள்யூ இருக்காங்கன்னா, டபிள்யூடபிள்யூல ஒர்க் பண்ணுற ரெஸ்லர்ஸ் எல்லாருமே வந்து இப்போ வந்து ஆல்பர்ட் டில் ரியோ வந்து டபிள்யூடபிள்யூக்கு ரிட்டர்ன் வரணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக வந்து டிமாண்ட் பண்ணுறாங்க. அது ஃபேன்ஸ் டிமாண்ட் பண்ணுறதை விட டபிள்யூடபிள்யூல ஒர்க் பண்ணுற ரெஸ்லர்ஸே வந்து இப்போ வந்து ஆல்பர்ட் டில் ரியோ வந்து டபிள்யூடபிள்யூக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி டிமாண்ட் பண்ணுறாங்களா. அது யார் அப்படின்னு, அதாவது டபிள்யூடபிள்யூல ஒர்க் பண்ணுற டாப் மோஸ்ட் சூப்பர் ஸ்டார் எல்லாருமே வந்து இப்போ வந்து டிமாண்ட் பண்ணுறாங்க. அது யார் அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸாக இருக்கட்டும், ஜான் சினா, அதுக்கப்புறம் நம்மளுடைய ராண்டி ஓட்டன், சேமி ஜெயின், அதுக்கப்புறம் நம்மளுடைய பல ரெஸ்லர்ஸ் வந்து நம்மளுடைய ஆல்பர்ட் டில் ரியோ வந்து திரும்பி அகைன் வந்து டபிள்யூடபிள்யூக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக வந்து விரும்புகிறாங்களா. அது இல்லாமல் நம்மளுடைய ஆல்பர்ட் டில் ரியோ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டேலண்டான ஒரு பர்சன் கூட. அது இல்லாமல் 6 தாட்டியோ 7 தாட்டியோ வந்து எனக்கு கரெக்டாக தெரியல. அதாவது நம்மளுடைய 6 தாட்டி நம்ம வச்சுக்கோங்க. அதாவது 6 தாட்டி வந்து நம்மளுடைய ஆல்பர்ட் டில் ரியோ வந்து வேர்ல்டு சாம்பியன் வின் பண்ண ஒரு ரெஸ்லர் தான். அது இல்லாமல் இவர் வந்து ஒரு மெக்சிகன் ரெஸ்லரும் கூட. அதனால இவர் வந்து பல திறமைகள் இருந்தாலும் நம்மளுடைய டபிள்யூடபிள்யூ வந்து இவரை வந்து எதுக்கு டபிள்யூடபிள்யூக்கு கொண்டுட்டு வரமாட்டாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியல. அது இல்லாமல் டபிள்யூடபிள்யூ ஃபேன்ஸ் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஆல்பர்ட் டில் ரியோ வந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக விரும்புகிறாங்க. அதாவது அவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது நீங்கள் வந்து R-Truth வந்து ரிலீஸ் பண்ணி வெறும் 2 வாரத்தில் வந்து நீங்கள் வந்து ஆல்பர்ட், அதாவது நம்முடைய R-Truth வந்து டபிள்யூடபிள்யூக்கு கொண்டுட்டு வந்தீங்க. ஆனாலும் நீங்கள் வந்து எதுக்கு வந்து இப்போ ஆல்பர்ட் டில் ரியோ வந்து நீங்கள் எதுக்கு கொண்டுட்டு வர மாட்டீங்க, அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் வந்து நம்முடைய ட்ரிபிள் ஹெச் கிட்ட வந்து கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுறது. இல்லாமல் ஃபேன்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத விட நம்மளுடைய டபிள்யூடபிள்யூல ஒர்க் பண்ணுற ரிசல்ட்ஸே கேட்குறாங்க. அது ஆல்பர்ட் டில் ரியோ வந்து எவ்வளோதோ தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, அவரை வந்து நீங்கள் வந்து மன்னிச்சு திரும்பி வந்து டபிள்யூடபிள்யூக்கு கொண்டுட்டு வாங்க. அதாவது சிஎம் பங்க்லாம் எவ்வளோ விஷயங்கள் பண்ணார், ஆனாலும் அவரை எல்லாமே மறந்து நீங்கள் வந்து டபிள்யூடபிள்யூக்கு கொண்டுட்டு வந்துட்டீங்களா. அதே மாதிரி எவ்வளோ தான் தப்பே பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் வந்து திரும்பி வந்து ஆல்பர்ட் டில் ரியோ வந்து திரும்பி நீங்கள் வந்து டபிள்யூடபிள்யூக்கு கொண்டுட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி டபிள்யூடபிள்யூல ஒர்க் பண்ணுற டாப் மோஸ்ட் சூப்பர் ஸ்டார் எல்லாருமே சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுறதில்ல. நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அதிகமான ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்முடைய ஆல்பர்ட் டில் ரியோ மேலே வந்து கட்டுறாரு. ஆல்பர்ட் டில் ரியோ வந்து டபிள்யூடபிள்யூக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய ரோமன் ரெயின்ஸை வந்து அதிகமாக விரும்புகிறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுறதுனால அகைன் நம்முடைய ஆல்பர்ட் டில் ரியோ வந்து டபிள்யூடபிள்யூக்கு வருவார் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக எதிர்பார்க்கப்படுது. அது இல்லாமல் நம்முடைய ஆல்பர்ட் டில் ரியோ வந்து டபிள்யூடபிள்யூக்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதே கொஞ்சம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வழியாக நம்மளுடைய டபிள்யூடபிள்யூ வந்து செப்டம்பர் 20ஆம் தேதி என்ன பேப்பரு நடக்க போகுது அப்படிங்கிறத நம்மளுடைய டபிள்யூடபிள்யூ வந்து அஃபிஷியலி சொல்லிட்டாங்க. அதாவது செப்டம்பர் 20ஆம் தேதி வந்து ஏகப்பட்ட பேப்பர்ஸ் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் அண்ட் ரூமர்ஸ் வந்து இன்டர்நெட்டில் பயங்கரமாக போயிட்டு இருந்தது. ஓவர் த லிமிட் அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பரி வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது இல்லாமல் பேட் பிளட் நடக்கும் அப்படிங்கிறது சொன்னாங்க. எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட பேப்பரி வந்து அந்த செப்டம்பர் 20ஆம் தேதி வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் ரூமர்ஸ் அப்படிங்கிறது இன்டர்நெட்டில் ரொம்பவும் வைரலாக போயிட்டு தான். ஆனாலும் செப்டம்பர் 20ஆம் தேதி வந்து இந்த பேப்பரி தான் வந்து நடக்க போகுது அப்படிங்கிறத நம்மளோட டபிள்யூடபிள்யூ வந்து அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதாவது ரெசல் பலுசா அப்படிங்கிற இந்த ஒரு பேப்பரி தான் வந்து நடக்க போகுது அப்படிங்கிறத டபிள்யூடபிள்யூ வந்து அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த பேப்பரியை வந்து நடத்துறதுக்கான முதல் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது AEW தான். அதாவது AEWவோட ஆல் அவுட் அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பரி வந்து செப்டம்பர் 20ஆம் தேதி நடக்கிறனால அதை வந்து காலி பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய டபிள்யூடபிள்யூ பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு கிரிமினலான ஒரு பேப்பரி அப்படிங்கிறது இதுதான். அதாமல் இந்த பேப்பரி வந்து அதாவது ECW அப்படிங்கிற அந்த ஒரு இதுக்கு முன்னாடி இருந்துச்சு, டபிள்யூடபிள்யூக்கு முன்னாடி இருந்தது. அந்த ஒரு பேப்பரி தான் நம்மளுடைய டபிள்யூடபிள்யூ கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணி அந்த ஒரு பேப்பரி வந்து இப்போ வந்து நம்மளுடைய டபிள்யூடபிள்யூ வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. இது வைக்கிறதுக்கான முதல் ரீசன் இதுதான் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்படுது. இந்த ரெசல் பலுசா வந்து நடத்துகிறாங்கல்ல செப்டம்பர் 20 நடத்துகிறப்ப இதில் வந்து பல விதமான மேட்சஸை வந்து நம்மளுடைய டபிள்யூடபிள்யூ வந்து இப்போ வந்து புக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுத்தலாமல் இதில் வந்து 2 விதமான மெயின் ஈவெண்ட் மேட்சையுமே நம்மளுடைய டபிள்யூடபிள்யூ வந்து புக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. அது இல்லாமல் இந்த ரெசல் பலுசா வந்து நம்மளுடைய டபிள்யூடபிள்யூ வந்து அதிகமாக வந்து ப்ரொமோட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. அது இல்லாமல் இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்ட்டா, ரெசல் பலுசா வந்து செப்டம்பர் 20ஆம் தேதி வந்து நடக்க போகுது. இந்த பேப்பரியை வந்து ESPN தான் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அது இதுக்கு முன்னாடி வந்து டபிள்யூடபிள்யூ ஷோஸ் எல்லாத்தையுமே பீகாக் நெட்வொர்க் தான் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அது வந்து அவங்களோட கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது முடிவு அடைஞ்சிருச்சு. அதனால் ஃபஸ்ட் டைம்
டைமாக வந்து அதாவது ரசல் பொலுசா அப்படிங்கிற பேப்பர் நினைக்கலாம் ஃபஸ்ட்டு அந்த பேப்பர் நடக்கிறப்ப அதே ஃபஸ்ட்டு அதாவது பீகாக் நெட்வொர்க்கோட அந்த ஒரு கான்ட்ராக்ட் முடிஞ்சு ஃபஸ்ட் டைமாக வந்து நம்முடைய ESPN தான் வந்து அந்த ரசல் பொலுசா வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறதுனால இந்த ஒரு அந்த ESPN வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறதுனால இதை வந்து அதிகமாக வந்து WWE வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க அப்படி மாதிரி சொல்லப்படுது. ஒரு நெட்வொர்க் முடிஞ்சு இன்னொரு நெட்வொர்க் வந்து இதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப இதை வந்து பலவிதமான விஷயத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. அதாவது இது வந்து ரொம்பவும் ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு அட்ராக்டிவான ஒரு விஷயத்தை வந்து நம்மளுடைய WWE வந்து அந்த ESPN வந்து ரசல் பொலுசா வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறப்ப அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்னஸுக்கு வந்து நம்மளுடைய WWEக்கு வந்து கொண்டுட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்படுது. அது இல்லாமல் இப்போ உங்களோட ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் பார்க்குறீங்களா, இவங்க எல்லாருமே அந்த ரசல் பொலுசாவில் வந்து ஒரு மெயின் மேட்சஸ் எல்லாருமே வந்து விளையாடுவாங்க. அது மெயின் மேட்சஸ் விளையாடுவாங்க அப்படிங்கிறது இவங்க எல்லாருக்கும் அந்த ரசல் பொலுசாவில் வந்து மேட்ச் வந்து 100% இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்படுது. அதிகம் இல்லாமல் இந்த ரசல் பொலுசாவில் வந்து 2 விதமான மெயின் ஈவெண்ட் மேட்சுமே நம்மளுடைய WWE வந்து புக் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. ஒன்று வந்து பிராக் லெஸ்னர் விசஸ் ஜான்சனாவுக்கான ஒரு மேட்சும், இன்னொரு மேட்ச் வந்து கோடி ரோட்ஸ் விசஸ் நம்முடைய ட்ரூ மேக்கின்டருக்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்ச். இந்த 2 மேட்சுமே வந்து ரசல் பொலுசாவில் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்படுது. இந்த 2 மேட்சுமே மெயின் ஈவெண்ட்டுக்கு ஒர்த்தான மேட்ச்சு. ஒன்று வந்து நம்முடைய ட்ரூ மேக்கினருக்கும் நம்முடைய கோடி ரோட்ஸுக்கும் நடக்கிற அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்ச். இதுவும் ஒரு மெயின் ஈவெண்ட்டுக்கு ஒர்த்தான ஒரு மேட்ச். அதாவது நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனாக இருக்கார், WWE இருக்கார் அப்படின்னா இவர் வந்து ஒரு பேப்பரிவில் வந்து மேட்ச் பண்ணுறாரு அப்படிங்கிறப்ப இந்த மேட்ச்சில் வந்து நம்முடைய WWE வந்து நம்முடைய கோடி ரோட்ஸுக்கு வந்து சாம்பியன் இருக்கிறார் அப்படிங்கிறக்காக அவருக்கு வந்து மெயின் ஈவெண்ட் அப்படிங்கிறது கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு 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 கான்செப்ட். ஆனாலும் அதில் வந்து நம்முடைய ரசல் பொலுசாங்கிற அந்த ஒரு பேப்பரில் வந்து நம்முடைய WWE வந்து நம்முடைய ட்ரூ மேக்கின்டருக்கும் நம்முடைய கோடி ரோட்ஸுக்கும் நடக்குது அப்படின்னா அந்த மேட்ச் நடக்கிறப்ப அந்த ரசல் பொலுசா அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பரில் வந்து நம்முடைய ட்ரூ மேக்கின்டருக்கும் நம்முடைய நம்முடைய கோடி ரோட்ஸுக்குமான அந்த ஒரு மேட்ச்சில் வந்து மெயின் ஈவெண்ட் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அது இல்லாமல் இன்னொரு மேட்ச் வந்து அதாவது நம்முடைய பிராக் லெஸ்னருக்கும் இப்படி ஜான்சனாவுக்கான அந்த ஒரு மேட்ச் நடக்குது அப்படிங்கிறப்ப இந்த மேட்ச் வந்து மெயின் ஈவெண்ட்டாக இருக்குமா, அதாவது இந்த 2 மேட்ச்சில் வந்து எந்த மேட்ச் வந்து மெயின் ஈவெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியை வந்து இப்போ வந்து அதிகமாக போய்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறது, இப்போ வந்து கிளாஸ் அண்ட் பாரிஸ் வந்து நடக்க போகுது. ஆகஸ்ட் 31 கிளாஸ் அண்ட் பாரிஸ் வந்து நடக்க போகுது. அதில் வந்து நம்முடைய ட்ரூ மேக்கின்டருக்கும் நம்முடைய கோடி ரோட்ஸுக்குமான அந்த ஒரு அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்ச் வந்து கிளாஸ் அண்ட் பாரிஸில் நடக்குமா அப்படின்னு கேட்டால் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். கிளாஸ் அண்ட் பாரிஸுக்கு அடுத்து தான் செப்டம்பர் 20 வந்து இந்த ஒரு பேப்பரில் நடக்க போகுது அப்படிங்கிறப்ப இந்த பேப்பரில் தான் நம்மளுடைய WWE வந்து ட்ரூ மேக்கின்டருக்கும் நம்முடைய கோடி ரோட்ஸுக்குமான அந்த ஒரு மேட்சை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியாவில் இருக்காங்க. அதனால் இந்த மேட்ச் வந்து இங்கே நடக்குது அப்படிங்கிறப்ப கிளாஸ் அண்ட் பாரிஸில் வந்து நம்முடைய ட்ரூக்கும் நம்முடைய கோடிக்குமான அந்த ஒரு மேட்ச் வந்து நடக்காது அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதுக்கான உண்மையான காரணம் என்னன்னா, அதாவது ஆல்மோஸ்ட் வந்து நம்முடைய WWE வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மேட்சஸ் எல்லாமே புக் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து மெயின் ஈவெண்ட்டுக்கு ஒருத்தான மேட்ச் ஃபுல் அண்ட் ஃபுல் இது 2மே கோடிக்கா இருக்கட்டும், அப்படின்னா நம்முடைய ட்ரூவா இருக்கட்டும், அது இல்லாமல் நம்முடைய பிராக்கா இருக்கட்டும், நம்முடைய ஜான்சனா இருக்கட்டும். இவங்க 2 பேத்துக்கும் மேட்சஸ் எல்லாமே மெயின் ஈவெண்ட்டுக்கு ஒருத்தான மேட்ச்சு. இந்த 2 மேட்ச்சில் வந்து அந்த கிளாஸ் அதாவது ரசல் பொலுசா அப்படின்னு சொல்கிறோம்ல, அதில் வந்து எந்த மேட்ச் வந்து மெயின் ஈவெண்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கு அப்படிங்கிற உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் கமெண்டில் தட்டி விடுங்க. இந்த பெரிய மேட்சஸ் எல்லாமே வைக்கிறதுக்கான முழுக்க காரணம் AEW தான். AEW வந்து இங்கே செப்டம்பர் 20 அவங்களோட பேப்பர், அதாவது ஃபஸ்ட் டைம் வந்து WWE சரி AEW சரி நிறைய தாட்டி வந்து நேருக்கு நேர் மோதியிருக்காங்க. ஆனாலும் ஃபஸ்ட் டைமாக வந்து AEWவோட ஒரு பேப்பரையும் WWEயோட ஒரு பேப்பரையும் மோதுறது ஃபஸ்ட் டைம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய WWE வந்து ஷோஸ் நடத்துனாங்க. அப்போ வந்து நம்முடைய WWE அதாவது நம்முடைய WWE என்ன பண்ணாங்க அப்படின்னா NXTயோட கிரேட் அமெரிக்கன் பேஷாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இவல்யூஷனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாருமே நடத்துனாங்க. ஆனாலும் இது வந்து பேப்பர் அளவுக்கு ஒருத்தான ஒரு விஷயமா இல்லை. ஆனாலும் ஃபஸ்ட் டைமாக வந்து இப்போ வந்து நம்முடைய அதே செப்டம்பர் 20 வந்து WWEயோட ஆல் அவுட் பேப்பரையும் WWEயோட ரசல் பொலுசா அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பர் வந்து WWEயோட ஒரு பேப்பரையும் AEWயோட ஒரு பேப்பரையும் வந்து நேருக்கு நேர் மோதுறது இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படி மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. இதில் வந்து நம்முடைய WWE வந்து நம்முடைய AEW ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பல விஷயத்தை வந்து நம்முடைய WWE வந்து இதில் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்படுது. இதில் வந்து நம்முடைய AEW வந்து வின் பண்ணுமா, இல்லை WWE வின் பண்ணுமா அப்படிங்கிறதே கொஞ்சம் உங்களோட கருப்பு கமெண்ட் என்னங்கிறத மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் ரசல் பொலுசாவில் வந்து நம்முடைய ட்ரூ மேக்கின்டர் வெர்சஸ் நம்முடைய கோடி ரோட்ஸ்க்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்ச் வந்து மெயின் ஈவெண்ட்டாக இருந்தால் நல்லா இருக்குமா, இல்லை பிராக் லெஸ்னர் வெர்சஸ் ஜான்சனாவுக்கான அந்த ஒரு மேட்ச் வந்து மெயின் ஈவெண்ட்டாக இருந்தால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் வந்து நான் உங்கள்கிட்ட தெளிவுபடுத்திக்கிறேன். அதாவது இந்த ரசல் பொலுசா வந்து செப்டம்பர் 20 வந்து நடக்க போகுது. இதை வந்து ESPN நெட்வொர்க் தான் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அதனால இந்த ஃபஸ்ட் டைம் வந்து ESPN வந்து அவங்களோட
டிவி ரைட்ஸ் இங்கே வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறனால இந்த ரிசல் பலுசா வந்து பிரம்மாண்டமாக கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அதிகமாக எதிர்பார்க்கப்படுது. இந்த வீடியோக்குள்ளே எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு வந்து கலெக்ட் பண்ணி சொல்லிட்டேன். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனாலும் என்ன தான் வந்து ட்ரெண்டிங்கான அப்டேட் வீடியோஸ் போட்டாலும் வியூஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. உங்களோட சப்போர்ட் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப தேவைனால கொஞ்சம் வியூஸ் அது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.